இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களே. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மரக்கட்டை யாரோ தொங்க போட்டிருந்தாங்க. அந்த வழியா வந்த ஒரு கருப்பு கரடிக்கு அது தொந்தரவா இருந்துச்சு. அதனால லேசா அதை தட்டுச்சு. மரக்கட்டை திரும்பி வந்து அதோட தோளில் மோதுது. அந்த ஒரு சின்ன அடி கரடியை கோபப்படுத்துது. என்னே திரும்பி அடிக்கிறியான்னு இப்ப பலமா தாக்குது. மரக்கட்டை உயரமா போய் இன்னும் வேகமா திரும்பி வந்து கரடின் மேல மோதுது. இந்த தடவை வலி அதிகம், ஆனால் கரடியோட கோபம் அதை விட அதிகம். இப்ப அந்த மரக்கட்டையை உடைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுது. தன்னோட முழு சக்தியும் சேர்த்து ஓங்கி வெறித்தனமா ஒரு அடி அடிக்குது. மரக்கட்டை இப்ப ரொம்ப உயரமா போயிடுச்சு. மேல போய் ஒரு செகண்ட் நிக்குது. அடுத்த செகண்ட் முழு வேகத்தோட திரும்பி வந்து நேரா கரடியோட தலையை மோதுது. ஒரே அடியில் கரடி பரிதாபமாக இருந்து போகிறது. கரடி இறந்தது என்னமோ மரக்கட்டையால் தான். ஆனா அதுக்கு பவர் கொடுத்தது யாரு? கரடியோட ரியாக்ஷன் தானே. இதுதான் சைக்காலஜில ஃபெஸ்டிங்கர்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்மளை காயப்படுத்துற பல விஷயங்களுக்கு பவர் கிடையாது, நம்ம தான் அதுக்கு பவர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது நம்மளை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிடட்டுமே, இல்ல லைட்டா முறைச்சிடட்டுமே, இல்ல நக்கலா சிரிக்கட்டுமே, அவ்வளவுதான். அதை இக்னோர் பண்ணாம தேவையில்லாம ரியாக்ட் பண்ணி நம்ம அவங்கள பவர்ஃபுல்லா மாத்திடுவோம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க பிரஸ் பண்ற பட்டனுக்குலாம் உங்க ரியாக்ஷன் நீங்க மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க ஒன்றும் டிவி கிடையாது. உங்க வாழ்க்கையோட ரிமோட் எப்போதும் உங்க கையில தான் இருக்கணும். ப்ளீஸ் அதை மற்றவங்கள்ட்ட கொடுத்து இன்னும் ஹர்ட் ஆகிட்டே இருக்காதீங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா அக்ரின்னு கீழே காமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க.